இது i20 இந்த வண்டியில் வந்து இபிஎஸ் டைட் அப்படிங்கிறது தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. எதனால் சர்வீஸ் சென்டரில் 70,000 கேட்டிருக்கான்னு தெரில. ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் இண்டிகேஷன் எரியுது. சில நேரம் வார்னிங் இண்டிகேஷன் எரியுறதில்ல. இந்த ப்ராப்ளம் ரேண்டமாக வருது அப்படிங்கிறாங்க. சார் இப்போ ரன்னிங்லேயே வந்து ஆஃப் ஆகிடுமா? அது சார் ரன்னிங்லேயே சரியாயிடுமா? இல்லை சார், ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது நல்லா நார்மலாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன கேட்டேன், இப்போ ஸ்டேரிங் டைட் இருக்குது, ஆமாம். இப்போ நான் ஓட்டிகிட்டே இருக்கேன்னா இதே மாதிரி தான் இருக்குமா இல்லை திடீர்னு சரியாயிடுமா? இப்போ சரியாகாது. நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது நார்மலாக இருக்கும். ஓகே, ஓட்டிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா, டைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுவாக லூஸாலாம் மாறாது. ஓகே, கிளியர், பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இசிஎம்மில் ஒரு 4 எரர் கூட இருக்குது, அது பெண்டிங் இருக்குது. என்னையும் நம்ம அதை பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா கஸ்டமர் இசிஎம் பற்றி எதுவும் பேசல, அதாவது இன்ஜினை பற்றி பேசல. அவர் பேசுகிறது வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டேரிங்கை மட்டும் பற்றி தான் பேசுகிறாரு. நம்ம அதுதான் சால்வ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு. ஸோ இபிஎஸ் ரிலவெண்ட்டாக பார்க்கும்போது சென்சார் சப்ளை வோல்டேஜ் இதுதான் எரர் கூட இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னு தான் கண்டுபிடிக்கணும். இந்த இபிஎஸ் ஸ்டேரிங் டைட்டாக இருக்கிறச்சோம் நம்ம லைவ் பேராமீட்டர் செக் பண்ணிகிட்ருக்கோம். பேட்டரி வோல்டேஜ் 0 காட்டுது. என்ஜின் ஆர்பிஎம் 700. மெஷர்டு மோட்டார் கரண்ட் 0. ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சார் 10. டார்க் மோட்டார் கரண்ட், டார்க் சென்சார், வெஹிக்கிள் ஸ்பீடு. ஸோ டார்க் சென்சார் ஒர்க் பண்ணுதான்னு பார்த்தா டார்க் சென்சார் ஒர்க் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள், நான் ரொட்டேட் பண்ணுறேன், ஆனாலுமே டார்க் சென்சார் ஒர்க் பண்ணவே இல்லை. இந்த டீட்டெயில்ஸ் கிளியர் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்குறேன், ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரீயாக இருக்குது. இப்போது டிடிசி கிளியர் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தா நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. இங்கே பாருங்கள், திரும்ப லாக் ஆகிடுச்சு, டைட் ஆகிடுச்சு, ரொம்ப டைட் ஆகிடுச்சு. ஸோ சர்வீஸ் சென்டரில் இந்த கஸ்டமருக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்டேரிங் காலமே மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 70,000 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் மட்டும் தான் மாற்றிருக்கோம். இதுதான் இங்குள்ளே தான் இபிஎஸ் கண்ட்ரோல் மாடலு. ஸோ அதை மாற்றிருக்கோம். அதை மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரோக்ராமும் பண்ணிட்டோம், காலிப்ரேஷன் பண்ணுற ப்ரோக்ராமும் பண்ணிட்டோம். இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குது. சர்வீஸ் சென்டரில் ஸ்டேரிங் காலம் மட்டும் மாற்ற சொல்லலை. சர்வீஸ் சென்டரில் வந்து மோட்டரு, இபிஎஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அது சுற்றி ஒரு 5 பார்ட் வரும். ஓகே, மொத்தமாக நீங்கள் மாற்றிருங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போது வியூவர்ஸ் இந்த கேஸை பொறுத்தவரையில் வந்து நான் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போது நம்ம பண்ணுறது வந்து 99% கான்ஃபிடென்ட் லெவலில் இது ஓகே ஆகிடும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 1% என்னென்னு நம்ம கஸ்டமர்கிட்ட நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் டார்க் சென்சார்னு ஒன்று இருக்குது, அதனுடைய பிஹேவியரில் கூட சில நேரம் வந்து பார்த்தோன்னா இந்த எரர் கூட ஒர்க் ஆகும். அதாவது எரர் கூட டார்க் சென்சார் இஷ்யூ இருக்குல்லையே, அது வரும். ஆனால் இப்போ இதை பொறுத்தவரை இபிஎஸ் சென்சார் மாற்றினாலே 99% சால்வ் ஆகிடும். நான் இந்த சென்ஸ்னால் இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் டீல் பண்ணால் 100 கார் டீல் பண்ணால் 99 கார் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகி முடியும். 1% தான் டார்க் சென்சாரில் போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ ஹேவ் கான்ஃபிடென்ட் 99% there will not be any issue. சரிங்களா? ஸோ இதுலேயுமே நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு அப்சர்வேஷன்ஸ் என்னென்னா, இப்போ நான் இந்த காரை நான் ரெகுலராக ஓட்டல, கஸ்டமர் தான் ஓட்டிருக்காரு. ஆனால் அவருக்குமே இந்த காரை பற்றின இன்னும் பெட்டரான புரிதல் இருக்குது. அவருக்கு என்னையோட கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது, இந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகாததுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஸோ கஸ்டமரை கேட்டால் எதை பேஸ் பண்ணி அந்த கான்ஃபிடென்ட் லெவலுக்கு அவர் வருது அப்படின்னு. சார் நீங்கள் ஒரு சொன்னீங்க இல்லையா, இது இன்னுமே முன்னை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏதாவது ஒரு அப்சர்வேஷன் இருக்கா முன்னைக்கும் இப்போ இந்த இபிஎஸ் மாற்றினதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஸோ தட் யூ ஹேவ் த கான்ஃபிடென்ட்? அதான் ஸ்டேரிங் எனக்கு டைட் ஆயிட்டு, லூஸ் ஆயிட்டு, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை அப்படி இருந்தது. ஓகே, அண்ட் அதுவும் இல்லாம முன்ன இருந்ததை விட அந்த ஸ்டேரிங்கோட அந்த கம்ஃபர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா ஃபீல் ஆகுது. வியூஸ் நானுமே என்னென்னா, எனக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டேரிங் ஃப்ரீயாக இருக்கும், அதாவது சில நேரம் டைட் ஆகும், சில நேரம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் என்ன ஆகும்னா, இங்கே ஸ்டேரிங் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்னிங் இண்டிகேஷன் அது பிளிங்க் ஆகும். பர்மனெண்ட்டாக லைட் இருந்துச்சுன்னா ஸ்டேரிங் டைட்டில் வந்து நின்றோம். ஆனால் ஸ்டேரிங் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா பிளிங்க் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டேரிங்கும் ஃப்ரீயாக இருக்குது, அதே சமயத்தில் இங்கே பிளிங்க்கும் ஆகலை. ஸோ ஹோப் திஸ் ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. என்னையோ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 days ட்ரைவ் பண்ணிவிட்டு அவரோட ஃபீட்பேக் கொடுத்ததுக்கப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதனுடைய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். வீவர்ஸ், இப்போ நான் இந்த வீடியோவை நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 month கழிச்சு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த கஸ்டமர்கிட்ட அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் வரவே இல்லை. இந்த இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் தான் அந்த வண்டியில் இருந்தது. ரேண்டமாக ப்ராப்ளம் வந்த இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் தான். இதை காட்டிட்டு தான்
நான் புது இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் ஃபிக்ஸ் பண்ணி விட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரவே இல்லை. ஸோ நம்மளுடைய 99% கான்ஃபிடென்ட்ங்கிறதும் இப்போ 100% கான்ஃபிடென்ட் லெவலில் பக்காவாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இந்த வண்டியில் இது இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் தான் ஃபால்ட்டு. ஆனால் இப்போ சர்வீஸ் சென்டரில் அவங்க பை மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. 70,000 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 70,000 செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை மாற்றினாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் இருக்குது. ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ்.